கண்டு மனதுருக ஆரம்பித்தார். அவனை கிட்ட வந்து அவன் காயங்களுக்கு சொத்தும் திராட்சரசம் பூசி அவன் காயங்களுக்கு மருந்து போட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஆகாரம் கொடுத்து தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்துரத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு பராமரிப்பதற்கு பணத்தையும் கொடுத்து, இது எவ்வளவு பெரிய செகண்ட் சான்ஸ் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய மீட்பு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் விட்டிருந்தா அவன் செத்திருந்திருப்பான். செத்து போகிறவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து அவன் லைஃப கர்த்தர் கட்டு வைப்பார் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டு வைக்க போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்து? நான் சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்க குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. சபை அதை பயன்படுத்திக் கொள்ளட்டும். செத்து போன லாசருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. 4 நாள் கழிச்சு வந்துச்சு. ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமா சொல்றார். எத்தனை நாள் அப்படின்னு பிரச்சனை கிடையாது. எத்தனை நாள் அப்படின்னு பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கான ஒரு நாள் வரப்போகிறது. உனக்கான ஒரு நாள் வரப்போகிறது. எத்தனை நாள் எத்தனை வருஷம் நினைக்காதீங்க. ஒருவேளை அது இந்த மாதமா இருக்கலாம். கர்த்தர் செத்து போன லாசருவுக்கு மீண்டும் வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தது போல செத்து போன சில காரியத்துக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார்.